தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக கூட்டணி வேட்பாளரான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார், விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சூர்யா. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரான ஜான் பாண்டியன் தற்போது தென்காசி மாவட்ட ஆட்சியரும் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல் கிஷனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதுக்கு முன்னதாக மேலதளங்கள், அதாவது தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு கட்சி தொண்டர்களுடன் மேலதளங்கள் முழங்க சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்டோர் நம்ம ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து மேலதளம் முழங்க அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஜான் பாண்டியன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து தற்போது சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் மூன்றாவது தேசிய கூட்டணி சார்பில் தென்காசி போட்டியிடும் பாஜக வேட்பாளரிடம், அதாவது கடந்த சில தினங்களாக, அதாவது கடந்த 5 நாட்களாக விறுவிறுப்பு இல்லாமல் காணப்பட்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதி இன்று ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனு அளித்தவுடன் ஜான் பாண்டியன் பேட்டியை அளித்துள்ளார். இன்று முதல் மற்றும் நாளை இந்த வேட்பாளர் தொகுதி முழுவதும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். சூர்யா. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜன்.